எபிசோட் நம்பர் 15 and 16 பார்க்கலாமா. போன எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருப்பான், இந்த மாதிரி உனக்கு பாய் ஃப்ரெண்டாக எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்க, ஹீரோயினா நம்ம ஹீரோ பற்றியே வந்துட்டு எல்லா ஒரு குவாலிட்டிஸும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி உனக்கு யார் மேலே அது க்ரஷ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கேட்க, உடனே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் சொல்ல முடியாது, நிறைய செலிபிரிட்டி மேலே எனக்கு க்ரஷ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படி கட் பண்ணி நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு பாஸ்டில் பார்த்தான் இல்லையா, அந்த பாடி கார்ட் ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸை நம்ம ஹீரோ போட்டுக்கிட்டு ஹீரோயின் கிட்டே இன்னைக்கு எல்லா உண்மையும் சொல்லிடலாம், அவனோட க்ரஷ் நான் தான்றதை நம்ம சொல்லிடணும் சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் வந்துட்டு ஹீரோயினோட பர்த்டேக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தேர்ட் கொஸ்டினா உன்ட்ட வந்து நான் கேட்கறேன், என்ன வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டா ஏத்துப்பியான்னு கேட்க, ஹீரோயின் என்ன ஜோக் பண்றியான்னு கேட்க, சத்தியமா ஜோக் எல்லாம் கிடையாது உண்மையாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சைனியும் காமிக்கா. ஹீரோயின் ஸ்டன் ஆகி நிக்கக்குள்ள நல்ல நேரம் கரெக்டா நம்ம ஹீரோ கால் பண்ணி, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பாடி கார்டு இருக்காலையே க்ரஷ், அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அவனை பத்தி உன்ட்ட டீட்டெயிலா எதுவுமே சொல்லவே இல்லையேன்னு சொல்ல, அட சீக்கிரம் உனக்கு அவனை பார்க்கனா வாமா, அவனை எங்க நீ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியோ அதே இடத்துக்கு வான்னு சொல்ல, ஹீரோயின் அங்கிருந்து ஒண்ணுமே சொல்லாம கிளம்ப, ஃப்ரெண்டுக்காரன் என்ன ஆச்சுன்னு கேட்க, ஹீரோயின் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் இழக்க விரும்பல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கா போச்சுடா நம்ம ரிஜெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சு அவன் ஒரு பக்கம் சரக்கடிக்கிறதுக்கா உட்காந்துக்கிறான். ஹீரோயின் வந்துட்டு அதாவது அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் க்ரஷ், அதாவது நம்ம ஹீரோ தான் தெரியாம, ஸோ ஹீரோ வந்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் ட்ரெஸ்ல பார்த்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கே போயிட்டு இருக்கேன். இங்க நம்ம செக்ரட்டரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பழசெல்லாம் ஏதோ ஞாபகம் வருது போல இருக்கு லைட்டா, ஆனா அது வந்துட்டு ஏதோ பயப்படுற சீன் போல இருக்கு, அதை நினைச்சு அவங்க பயந்துட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் மாதிரி நடந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, ஸோ ஹீரோயினுக்காக கேட்டுக்கு அந்த பக்கமா நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து எப்ப கதவை தட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்துட்டு அந்த பாடி கார்டு ட்ரெஸ்ல ஹீரோ தான் பார்த்தோன்றது தெரியாம கதவை தட்டி அந்த பாடி கார்டு யாருன்னு பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா நம்ம ஹீரோ கூட இருந்த அந்த ஞாபகங்கள் எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு போகுது. பிகாஸ் ஏன்னா நம்ம ஹீரோயினோட மனசுல இப்ப ஹீரோ இருக்காப்ல, ஸோ எப்படி வந்துட்டு நம்ம கதவை தட்டி அந்த பாய் ஃப்ரெண்ட் அதாவது அந்த பாடி கார்டை நம்ம பார்த்து எப்படி நான் உங்க மேல க்ரஷ்ஷா இருக்கேன் அப்படின்றது சொல்லறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ எப்படா ஹீரோயின் கதவை தட்டுவா, நம்ம எப்படா கதவை திறப்போம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் இப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க, அதாவது நம்ம செக்ரட்டரி தான் ஹீரோயின் இப்போதைக்கு ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறாங்க. செக்ரட்டரி கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு பாடி கார்டு மேல க்ரஷ் இருந்தது, அவரை பார்க்கறதுக்காக ஹீரோ எனக்காக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான், நான் இப்போ அவரை பார்க்கவா வேணாவான்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலி ஹீரோவுடைய கபோர்ட்ல ஆல்ரெடி இந்த பாடி கார்டுடைய ட்ரெஸ்ஸை நமக்கு இவங்க செக்ரட்டரி பார்த்துருப்பாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, இல்ல இந்த மாதிரி வந்துட்டு பாடி கார்டுல வந்துட்டு நீ ஏதோ க்ரஷ்ன்னு சொல்ற, அதெல்லாம் பழசுமா, இப்போ உன் மனசுல யார் இருக்காங்களோ அவங்கள நீ ஃபாலோ பண்ணி, நீ பழைய க்ரஷ் எல்லாம் நீ போயிட்டு பார்க்காத அப்படின்ற மாதிரி செக்ரட்டரி சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி செக்ரட்டரி வேணும் தான் பண்ணியிருக்காங்க, ஏன்னா நம்ம ஹீரோ தான் அந்த பாடி கார்டுன்றதை ஸோ நம்ம செக்ரட்டரியும் கெஸ் பண்ணி தான் ஹீரோயின் போயிட்டு ஹீரோவை பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக தான் செக்ரட்டரி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க, நான் அந்த பாடி கார்டை பார்க்க விரும்பல, அது என்னோட பழைய க்ரஷ் தானே, அது அப்படியே போட்டோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட, ஹீரோ அந்த மெசேஜை பார்த்துட்டு வெளியே வரதுக்குள்ள ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயினோட மனசு ஃபுல்லா நம்ம ஹீரோ தான் இருக்கிறதுனால எதுக்கு அந்த பாடி கார்டு க்ரஷை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா மனசுக்குள்ள ஒரு விதமான பயமும் இருக்கு, ஹீரோவை நம்ம லவ் பண்றோம், நம்ம எந்த வீட்டு பொண்ணு தான் தெரிஞ்சா ஹீரோ நம்மளை ஏத்துப்பானான்ற அந்த ஒரு பயமும் இருக்கு. அடுத்த நாள் காலையில ஹீரோவை இக்னோர் பண்ற விதமா உள்ள கொண்டு போய் சாப்பாடை கொடுக்காம வெளியவே சூப்பர் வச்சுட்டு கிளம்ப பார்க்க, ஹீரோ வந்து என்னாச்சு ஏன் என்னை இக்னோர் பண்ணன்னு கேட்க, ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, ஹீரோ உடனே இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு உடம்பு முடியலையா என்னன்னு கேட்க, ஹீரோயினுக்கு லைட்டா கோல்டு போல இருக்கு. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்குமே தான் கோல்டு. நம்ம ஹீரோ இந்த சூப்பர் நீ குடின்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம பாட்டி வந்துட்டு அவங்களுடைய செக்ரட்டரி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, ஹீரோயினுடைய வந்துட்டு இப்போ என்ன பண்றா ஏது பண்றான்னு சொல்ல. ஸோ ஹீரோயின் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவன் இருக்கான், அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனோட ஃபேமிலி பத்தி சுத்தமா ஒன்றும் தெரியல, அவனால தான் டைலர் கூட வந்துட்டு அந்த மாதிரி மீடியாங்க முன்னாடி மாட்டினான், ஏன்னா அவன் தான் ஹீரோக்கு வந்துட்டு எல்லா ப்ரூஃபையும் கொடுத்தான்னு சொல்ல, ஓ அப்படியா அப்ப ஹீரோயின் பின்னாடி ரெண்டு பேர் சுத்துறாங்களா, ஹீரோ ஒண்ணு அவனோட ஃப்ரெண்டு ஒண்ணா அப்படின்னு சொல்லி யோசிக்க, ஹீரோ மருந்து வாங்கிட்டு ஆஃபீஸ்க்கு வரான் பாருங்க. இதை வந்துட்டு அந்த இவ லிண்டா பாத்துறான், ஹீரோயினுக்கு இங்க உடம்பு முடியாம உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த நேரத்துல நம்ம கார்டனர் வந்து மருந்து கொடுத்து, ஏமா என்ன உனக்கு உடம்பு முடியலையா, இந்தா எப்பயுமே நான் மருந்து ஸ்டாக் வச்சிருப்பேன், இந்தா போட்டுக்கோன்னு சொல்லிட்டு மாத்திரையை கொடுத்துட்டு போவ, ஹீரோயினுமே அதை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நீ அவளுக்கு மாத்திரை கொடுக்க சொன்ன, நான் கொடுத்துட்டேன், நீ என்ன சின்ன குழந்தையா, நீயும் தானே வந்துட்டு உடம்பு முடியாம இருக்க, இந்த அதை போட்டுக்கோன்னு சொல்ல. பிகாஸ் என்ன நேற்று நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பக்கு வந்துட்டு பனி பொழிஞ்சிருக்கும், அதனால தான் ரெண்டு பேருக்குமே உடம்பு முடியல போல இருக்கு. ஏன்னா கேட்டுக்கு வெளியே நம்ம ஹீரோவும் உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோவும் வெளியில நம்ம ஹீரோயின் இருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு நம்ம செக்ரட்டரி வந்து ஹீரோ கிட்ட, உன்னோட வந்துட்டு அந்த கபோர்ட்ல வந்துட்டு ஒரு பாடி கார்டு ட்ரெஸ் இருந்தது இல்லையா, அது வந்துட்டு ஒன்று தானே, எனக்கு நல்லாவே தெரியும், நீ தானே ஹீரோயினுடைய பழைய பாடி கார்டு க்ரஷ்ன்னு கேட்க, ஹீரோவுமே வந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு ஹீரோயின் நேற்று எனக்கு கால் பண்ணி நான் அந்த பாடி கார்டு க்ரஷ்ஷை பார்க்கவா வேணாமான்னு கேட்டா, நான் தான் வேணாம், இந்த மாதிரி உனக்கு இப்போ யாரை பிடிக்குதோ அதனால அவங்கள வந்துட்டு நீ ஃபாலோ பண்ணிட்டு இப்போ உன்னோட பழைய க்ரஷ் எல்லாம் பார்க்காதன்னு சொன்னதுனால நான் தான் சொன்னேன்னு சொல்ல, ஹீரோவுக்கு செக்ரட்டரி மேல கோவம் வருது. பட் இதனால எதுவுமே பெருசா காமிச்சிக்கவே இல்லை. இங்க இந்த லிண்டா வர வந்து
ஹீரோ கையில மருந்து பார்த்தேன், ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மருந்தை டைரக்டா கொடுக்காம கார்டனர்ட்ட கொடுத்து விட்டாங்க, நீயும் அதை வாங்கி போட்டுக்கிற, 2 பேரும் ஏதாவது டேட்டிங்க்கு போனீங்களா என்ன, 2 பேருக்குமே உடம்பு முடியலன்னு கேட்க ஹீரோயினுக்கு ஹீரோ தான் கொடுத்தா மருந்துன்றது தெரிஞ்சு சந்தோஷமா இருக்கு. ஆனா லிண்டா முன்னாடி உனக்கு உடம்பு முடியலனாலும் ஹீரோ மருந்து கொடுத்துருப்பான், ஓவரா பேசாதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே லிண்டா கால் பண்ணி பாட்டி கிட்ட சொல்ல பாட்டி என்ன நினைக்கிறாங்க, ஸோ ஹீரோயின் பின்னாடி ஒரு பையன் ஃப்ரெண்டு அவன் ஒருத்தவன் சுத்திட்டு இருக்கான், இன்னொருத்தவன் ஹீரோ சுத்திட்டு இருக்கான், 2 பேருமே அடிச்சிட்டு மாளட்டும் அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்க. ஆனா பாட்டி இந்த மாதிரி பேசுறதை கேட்டு வந்தா ஆன்டி என்ன பண்றாங்க, ஹீரோயின் மேல பாட்டிக்கு என்ன அம்புட்டு ஆக்கிற, ஹீரோவும் ஹீரோயினும் சேரணும்னு நினைக்கிறாங்க, ஹீரோயின் இந்த வீட்டு பொண்ணுதான்றத ஸோ நம்ம சீக்கிரமா ஹீரோவுக்கு தெரிவிச்சிடணும், அதாவது நம்ம பையனை லவ் பண்ண அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த மீடியா பொண்ணு, அந்த பொண்ணை வச்சு இந்த விஷயத்த நம்ம வெளியே கொண்டு வந்துடலான்னு அங்கிளும் ஆன்டியும் பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு முடியாதனால செக்ரட்டரி லீவை கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஹீரோயினும் போறத நம்ம ஹீரோ சிசிடிவில பார்த்துட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போலான்னு பார்க்க, ஆனா செக்ரட்டரி போக விட மாட்டேன்றாங்க. ஆஃபீஸ் விஷயமா ஏதோ ஒன்று பேச நம்ம ஹீரோவும் வந்துட்டு நின்று அவங்களுக்கு பதில சொல்லிட்டு வெளியே போறதுக்குள்ள ஹீரோயின் கேப் ஏறி கிளம்பியே போயிடுறாங்க. ஹீரோ கால் பண்ணி பார்க்கறா, ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல எனக்கு உடம்பு முடியல அதனால லீவ் போட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பின்னாடியே செக்ரட்டரி வந்து இங்க பாரு ஹீரோயின் வந்துட்டு அந்த பாட்டியோடைய வீட்டு பொண்ணு, நீ அவகிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்கதா நல்லதுன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ டைரக்டாவே சொல்லிடுறான் எனக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு நான் அவளை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செக்ரட்டரிக்கு சம கோவது. ஏன்னா நம்ம செக்ரட்டரிக்கு பாட்டியோடைய ஃபேமிலி மேல கோவம், பாட்டி ஃபேமிலியை சேர்ந்தவ தானே ஹீரோயின், அதனால தான் நம்ம ஹீரோயினை ஹீரோ கூட இவ சேர விட மாட்டேன்றா. இங்க நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்க அங்க வந்து பெயிண்ட்னால ஹீரோயின் வந்துட்டு அந்த பாட்டியோடைய குடும்பத்தை சேர்ந்தவ தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அழைக்கலாம் ட்ரை பண்ண, ஆனா முடியல. அதுக்குள்ள ஹீரோயினுடைய அப்பா கால் பண்ணி கொஞ்சம் வீடு வரைக்கும் வாமான்னு சொல்ல அங்க மீடியாக்காரங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் உங்க பொண்ணு தானே சொல்லுங்க சொல்லுங்க, ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க தானே, அந்த பாட்டியோடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க தானேன்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்களா இருக்காங்க. இதெல்லாம் யார் பண்ணதான், அந்த சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டா இருந்த பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோயினுடைய அண்ணனை லவ் பண்ணிட்டு இருந்தா இல்லையா அந்த பொண்ணு தான். அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட என்னம்மா நீ அந்த பாட்டி வீட்டு பொண்ணு தானே, ஸோ அந்த பாட்டி வந்துட்டு உன்னை கிராண்ட் டாக்டரா ஏத்துக்கல, ஆனா நீ வந்துட்டு அந்த வீட்டு பொண்ணு தானேன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உனக்கேண்டி இவ்வளோ தூரம் வந்துட்டு பொறாம அப்படின்ற மாதிரி கேட்க, ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல நான் அந்த வீட்டு பொண்ணு கிடையாது, நான் அங்கிருந்து தனியா எப்பயோ பிரிஞ்சு வந்துட்டேன்னு சொல்ல, பிரிஞ்சு வந்துட்டியோ சேர்ந்து இருந்தியோ அதெல்லாம் இல்ல நீ அந்த வீட்டு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்க முன்னாடி எல்லாம் சீக்கிரமா இதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அவளுடைய சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்றதுக்காக காசையுமே வாங்கிக்கிற ஹீரோயினுடைய அண்ணன்காரங்கிட்ட இருந்து. இதெல்லாம் பண்ணது அங்கிளும் ஆன்டி பிளஸ் வந்துட்டு அங்கிளுடைய பையன் நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் தான். இங்க நம்ம ஹீரோவுமே வந்து வீட்டுக்கு வந்து ஹீரோயின் அந்த பாட்டியோடைய ஃபேமிலியை சேர்ந்தவ தான் அப்படின்றத எழுதியிருக்கிறது நம்ம ஹீரோ பார்த்துறான். டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு கார்டனுக்கு கால் பண்ணி கூப்பிட்டுட, இங்க அதுக்குள்ள அந்த மீடியாக்கார பொண்ணு என்ன பண்றா, உடனே அவளுடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி விட்டதா ஹீரோயின் அந்த பாட்டியோடைய ஃபேமிலியை சேர்ந்தவதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வியூஸ் வர ஹீரோயினுக்கு அதை பார்த்து ரொம்ப பயமா இருக்குது. அவங்க குடுகுடுன்னு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அதை எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்காக. ஸோ இப்போ நம்ம ஹீரோ கார்டனர் கிட்ட சொல்லி அதை அழிச்சிடுறாரு, வீட்டில இருந்து அந்த எழுதந்தா அழிச்சிட்டு பிளஸ் வந்துட்டு அந்த மீடியாவில் அவளை அப்லோட் பண்ணாலே அந்த வீடியோ அதை எல்லாத்துக்கும் வந்துட்டு ரிமூவ் பண்றதுக்கு ஹீரோ யார் யாருக்கோ ஃபோன் பண்ணி வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணி அதை டெலீட் பண்றதுக்காக பார்த்துட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்து பார்த்து நம்ம ஹீரோயின் அந்த அழிஞ்சிருக்கதை பார்த்து ஐயோ இதை யார் அழிச்சிருப்பா, ஒருவேளை ஹீரோ இதை பார்த்துருப்பானான்னு பயப்பட, ஆனா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டா ஒருவேளை வந்துட்டு கிளீனிங் பண்றவங்க யாராவது அழிச்சிருப்பாங்க, நீ ஏன் பயப்படுற, ஹீரோ இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டான்னு சொல்ல, ஓகே இதை பார்த்துருக்க மாட்டான் ஆனா வீடியோ சப்போஸ் பார்த்துட்டானா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஆனா ஹீரோவே போன் எடுக்கவே இல்லை. ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. பிகாஸ் என்ன நம்ம ஹீரோ அவனுடைய பர்சனல் நம்பரை விட்டுட்டு வேற ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ணி அந்த சோஷியல் மீடியாவில் அப்லோட் ஆன அந்த வீடியோவை டெலீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காமல் இருக்கு. அதனால நைட்டு ஃபுல்லா நம்ம ஹீரோ போனை சைலண்ட்ல போட்டுட்டு அடுத்த நாள் தான் போனையே எடுத்து கையில பாக்குறான். ஹீரோயின் அத்தனை தடவை கால் பண்ணிருக்கான்னு உடனே ஆஃபீஸ்ல ஒரு சின்ன வேலை, அதனால தான் நான் ஆஃபீஸ்ல இருந்துட்டேன், இந்த மாதிரி எதுக்கு இவ்வளவு தடவை நீ கால் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த வீடியோ பார்த்துருப்பானா இல்லையான்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோக்கு கால் பண்ண, ஹீரோ என்னமா இவ்வளோ காலங்கத்தால கால் பண்ற, நீ என்ன தூங்கலையான்னு கேட்க, ஹீரோயின் இல்ல ஆக்சுவலி அந்த மீடியாக்கார பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணாலே அதை பாத்தியான்னு சொல்ல, ஹீரோ என்ன வீடியோ எனக்கு எதுவும் தெரியாதே அப்படின்ற மாதிரி சும்மா நடிச்சிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ அந்த வீடியோவை ரிமூவே பண்ணிட்டான். இப்ப நம்ம ஹீரோயின் அந்த மீடியாக்கார பொண்ணுடைய சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தா அந்த வீடியோவே இல்ல, அதாவது நம்ம ஹீரோயின் பாட்டியோடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் அப்படின்ற அந்த வீடியோவே இல்ல. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்தா ஆஃபீஸ்ல கூட யாருமே அதை பார்க்கல போல இருக்கு, எல்லாரும் ரொம்ப கேஷுவலா பிஹேவ் பண்றாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் அப்பாடான்னு சொல்லிட்டு ஒரு அதாவது வந்துட்டு ஆஃபீஸ்க்குள்ள பார்க்க மறுபடியும் அந்த மீடியா பொண்ணு வந்து என்னோட அக்கௌண்ட்ல இருந்து அந்த வீடியோ நீ ரிமூவ் பண்ணிட்டேன்னா நீ என்ன பெரிய ஆளா, இப்ப பாரு என்கிட்ட அதுக்கான ப்ரூஃபே இருக்கு, என் போன்ல வந்துட்டு தான் நான் அப்லோட் பண்ணேன், என்கிட்ட அதுக்கான வந்துட்டு சாஃப்ட் காப்பி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே அதை சென்ட் பண்ணி விட்டுறா. ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே ஐயோ ஹீரோயின் வந்துட்டு அந்த ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகி நம்ம ஹீரோயினை சுத்தி பார்க்க, அப்பதான் இவ வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணா இல்லையா இந்த மீடியாக்கார பொண்ணு, அவளுக்கு இந்த ஐடியா கொடுத்தது நம்ம செக்ரட்டரி தான். செக்ரட்டரி வந்து ஹீரோயினை
எங்கள் கம்பெனிலேருந்து விரட்டணும், அதனால நீ இந்த வீடியோவை வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்து ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கும் சென்ட் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி தான் ஐடியா கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸில் இருக்கவங்கள நம்ம ஹீரோயினை நீ அந்த ஃபேமிலியை சேர்ந்தவள ஒழுங்காக இங்கேருந்து போயிடுன்னு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட கரெக்டாக நம்ம ஹீரோயினோடைய ஃப்ரெண்டு வந்து பிடிச்சிக்க ஹீரோவும் அதுக்குள்ளே ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். பட் ஆனால் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறத பார்த்து ஹீரோயின்ட்ட பேச வர டக்குன்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு உனக்கு அந்த வீடியோ பற்றி நல்லா தெரியும் தானே, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க டக்குன்னு கார்டனர் வந்து நைட்டு ஃபுல்லாக ஹீரோயின்காக ஹீரோ தான் அந்த வீடியோவை ஆன்லைன்லேருந்து ரிமூவ் பண்ணா தெரியுமா, எவ்வளோ தெரியுமா கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை அமைதிப்படுத்திட்டு உனக்கு வந்துட்டு நான் அந்த ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணுதான்றது தெரியுமான்னு கேட்க ஹீரோ வந்துட்டு எனக்கு இப்போ தெரியாது, எனக்கு எப்பயோ தெரியும் தெரியுமா, நீ உங்க பாட்டிக்கு வேலை செய்யல, நீ உண்மையாவே எங்க கம்பெனிக்காக தான் வேலை செய்யறேன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சதுனால தான் நான் தெரிஞ்சுமே தெரியாத மாதிரி காமிச்சுக்கிட்டேன். அது மட்டும் கிடையாது, ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா நான் உன்னை லைக் பண்றேன், லவ் பண்றேன், அதனால தான் வந்துட்டு நான் எதுவுமே வந்துட்டு பெருசா எடுத்துக்கல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு அழுதுகிட்டே நிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுடைய கையை பிடிக்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அப்ப நீ இவளை இத்தனை நாளா யூஸ் பண்ண பாத்திருக்க, அந்த வீட்டு பொண்ணுதான் தெரிஞ்சு ஹீரோயினுடைய நம்பிக்கையை வாங்கிட்டு அவளை நீ யூஸ் பண்ணி ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்க அப்படிதானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிடறான் தரன்னு. இங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு அங்கிள் ரொம்ப ஹாப்பியா இருக்க ஹீரோயின் வீட்டை கூட காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சு அங்கிளுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீட்டை விட்டு போலான்னு பார்க்க செக்ரட்டரி வந்து என்ன மன்னிச்சிடுங்க, செக்யூரிட்டி கார்டு வந்து என்ன மன்னிச்சிடுங்க மேடம், ஆக்சுவலி வந்துட்டு உங்க அண்ணன் தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் எழுத சொன்னா அதனால தான் நான் எழுதினேன், இல்லைனா என்ன கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டினா, அதனால தான் மேடம் இந்த மாதிரிலாம் பண்ணேன். ஆனா ஹீரோ வந்துட்டு என்ன உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாதான் வந்துட்டு நான் வேலையை இருக்க முடியும், இல்லைன்னா என் வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டாரு மேடம், ப்ளீஸ் மேடம் அவர்கிட்ட கால் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்ல ஹீரோ ஸோ இந்த மாதிரி வந்துட்டு செக்யூரிட்டி கார்டை நீ மன்னிச்ச மாதிரி என்னையும் நீ மன்னிச்சிடு, உனக்கு ஒரே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, நான் உன் வீட்டில் தான் இருக்கேன், தயவு செஞ்சு காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பாட்டியை பார்க்கறதுக்காக வரான். ஆக்சுவலி என்னன்னா இவ்வளோ விஷயம் நடந்தது நம்ம பாட்டிக்கு தெரியாது போல இருக்கு. ஹீரோ வந்து ஹீரோயின் உங்க வீட்டு பொண்ணான்னு கேட்க பாட்டி இல்ல அவ எங்க வீட்டு பொண்ணு கிடையாது, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோ இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறான். ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே அந்த ரெக்கார்டிங்கை சென்டும் பண்ணி விட்டுறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றான், ஹீரோயின் உங்க வீட்டு பொண்ணுதான்றது எனக்கு தெரியும், அவளை நீங்க ஆஃபீஸ் வரைக்கும் அனுப்புனீங்க, ஆனா அவ ஆஃபீஸ்க்கு வந்து உண்மையாவே அவளுடைய வேலையை பார்க்கணும்னு எங்க கம்பெனிக்கு அவ நல்லதா வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தா, ஸோ அவளை வந்துட்டு நீங்க எதிராக யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க, பட் ஆனா உங்களால முடியல, ஸோ அதனால அவளை என்கிட்ட மாட்டி உண்ணுன்றதுக்காக உங்க ஃபேமிலில இருந்து யாரோ ஒருத்தவங்க தான் இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணதுன்னு சொல்ல பாட்டிக்கு சமக்கவும் வருது, எங்க ஃபேமிலில இருந்தெல்லாம் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ அங்கிள் முன்னாடி நின்றுகிட்டு நீ தானே இந்த வேலையை பண்ண, இதுக்கப்புறமா நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சனா உன்னை அவ்வளோதான் சொல்லிட்டு மிரட்டி போவா. பாட்டிக்கு சமக்கவும் வருது. இங்க ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் ஹீரோயினா அவங்க வீட்டில் யாருமே வந்துட்டு ஏத்துக்கல போல இருக்கு, பாவம் நம்ம தான் அவளை தப்பா நினைச்சேன். ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஹீரோயினை பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோ காஃபி ஷாப் வந்துடுறான். ஹீரோயின் கிட்ட வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டை காமிக்கிறான். அதுக்கு நான் ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருக்கிட்டையுமே அனுப்பிச்சு வச்சுட்டேன், எல்லாருமே வந்துட்டு உனக்காக சாரியா ஃபீல் பண்றாங்க, நீ வேலையை விட்டு கூட நீ போகணும்னு அவசியம் இல்லை, நீ வீட்டை காலி பண்றேன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டு என்கிட்ட சொன்னா, தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் உன்னை எவ்வளோ லைக் பண்ண தெரியுமா, நீ உங்க பாட்டிக்காக வந்த, பட் ஆனா நீ என்னோட கம்பெனியில உண்மையா நீ வேலை செஞ்ச, அதனால தான் நான் உண்மையை தெரிஞ்சுக்கணும், நான் பெருசா எதுவுமே வந்துட்டு ரியாக்ட் பண்ணாம இருந்தேன், பத்தாவதுக்கும் உங்ககிட்ட ஒரே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, தயவு செஞ்சு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போவ. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பாடி கார்டு இருக்கான் இல்லையா, ஸோ அந்த பாடி கார்டு கிரஷ் வேற யாரும் கிடையாது நான் தான் சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, அதுவுமே நம்ம ஹீரோயின் செம ஷாக் ஆவ. இங்க வந்துட்டு நம்ம செக்ரட்டரி ஹீரோவுடைய தங்கச்சி அவ செம கோவத்துல வந்துட்டு செடியில இருக்க பூவெல்லாம் பிச்சு போட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினை வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு பசங்கள்லாம் ஆர்ஃபனேஜ்ல இருக்க குழந்தைங்களாம் உன்னை ரொம்ப மிஸ் பண்றாங்க, இந்த வீடியோ பாருன்னு சொல்ல ஆர்ஃபனேஜ்ல இருக்க குழந்தைங்களாம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, சீக்கிரமா வந்து எங்களை பாருங்கன்னு சொல்ல ஹீரோ உடனே பிரின்சஸை எப்பயுமே இந்த பிரின்ஸ் வந்துட்டு கஷ்டப்படுத்த விட மாட்டேன், உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து எந்திரிச்சு போவ. இப்படியே இந்த எபிசோட் முடியுது. எப்படியோ ஹீரோக்கு எல்லா உண்மையும் தெரியுன்ற விஷயம் நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நடக்கக்கூடியது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். டடா பை, see you.